வீட்டிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் தான் சமைக்கிறவ, அவள் தான் இங்கே வீட்டு வேலைகள் எல்லாம் செய்கிறார். தீத்தண்ணி போடுறதுல இருந்து இந்த உடுப்பு துணி மணி காய போட்டு வர்றதுல இருந்து ஒன்றும் இல்லை. நான் சரியான சோம்பேறியாக விட்டு அனுப்பேன். என்னை மனுஷருக்கு செல்ல தந்து வச்சிருக்கு தானே. இந்த கனடா யூடியூபர்ஸை பார்த்தால் எனக்கு உண்மையாக பயங்கர எதிர்ச்சலாங்கடா. என்னை மனுஷருக்கு செல்ல தந்து வச்சிருக்கு தானே. என்னை மனுஷருக்கு செல்ல தந்து வச்சிருக்கு தானே. என்னை மனுஷருக்கு செல்ல தந்து வச்சிருக்கு தானே. இப்போ இந்த இலங்கையிலிருந்து புறப்பட்டு வந்த வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள் எல்லாரும் அவங்க நல்ல படிப்பு எப்படி இருக்கிறாங்க அதை மாற்றம் அது இருக்கு. சொல்லிவிடாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கேயும் அந்த அமைப்புகள் இருக்குதுங்க. சரியோ, இங்கே ஒரு அமைப்பில் இன்ன நாள் இன்ன தேதியில் ஆடின ஆட்டம் சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லையேன்னு போய் செய்த அட்டகாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தலைமையில விட்டுறது, தலைமையில பிடிச்சி இருக்கிறது வழி ப்ரொமோஷன் போட்டால் அந்த கிழமை அந்த கடைக்கு பிஸி தான். நீங்கள் தமிழாவுக்கு தானே போடுவீங்க? தமிழாவுக்கு தான் போடுறேன். அப்போ 2 பேர் விட்டால் பாட்டி கொடுக்குறவ மற்றது பூ வைக்கிற சின்ன இது வாத்தி கொடுக்குறேன் எங்களுக்கு போடுறேன்னு சொல்லி எல்லாருக்கும் $200 கொடுத்தேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் கனடா அண்ணா. வணக்கம் உங்களுக்கும். நான் கனடா அண்ணாவுடைய ஒரு விஷயம் கதைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால், கனடாவில் இருந்து இந்த குளிர் இருக்கல அங்கே பனியும் அந்த மாதிரி பனிக்கொட்டு கொட்டு கொட்டி வீடு வாசலில் எல்லாம் முற்று அளவுக்கு வந்து ஏர்போர்ட்டையும் குழப்பி ஃப்ளைட்டுகளையும் கேன்சல் பண்ணி நிறைய பனி இதாண்டு ஓட்டு. அந்த பனிக்கு பயந்து இவர் இங்கே வந்துட்டார் ஃப்ரான்ஸுக்கு. அப்போ வந்தவர் என்னென்ன மாட்டுப்பட்டு போனார். சரி, நாங்கள் நேற்று ஒரு வீடியோ போன இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்கள். பாருங்க, காணொலிக்குள்ள போவோம். எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களானே? கனடானா வணக்கம் சொல்லி விடுங்க. வணக்கம் வணக்கம் உறவுகளே. இப்போ தான் பெரிய பனிப்பொழிவுகள் அது இதுகளெல்லாம் பெரிய சினோ எல்லாம் கொட்டி அந்த மாதிரி அட்டகாசமாக ஒரு வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த முறை கூட சினோவாம். ஆமாம் ரெண்டு சொல்லுகிறேன். கனடாங்களுக்கு முதல் வந்திருக்கு இதை மாதிரி சினோ ஸ்டோம்கள் வந்திருக்கு. இது அடுத்தடுத்து இப்போ போன வருஷம் கடந்த ஒரு 2 வருஷம் கொஞ்சம் குறைவு. அது என்னன்னா ஒரு கொஞ்சம் கொட்டினோன்னா இடையில அந்த ப்ளஸுக்கு வந்து கரைஞ்சிடும். அடுத்த கொட்டைக்கு பெருசாக தெரியாது. இந்த வருஷம் அடுத்தடுத்து பெரிய ஸ்னோ ஸ்டோம் வந்தாலே எல்லாம் பெரிய அளவில் குவிஞ்சிட்டு தொடர்ச்சி அப்படியே வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் தப்பி வந்துட்டீங்க, நல்ல காலம். என்ன புதுனங்கள் அங்கே கனடாவில் வேறு விசேஷங்கள்? கனடாவில் இப்போ 27ஆம் தேதி இந்த February 27 மாநில எலெக்ஷன் இருக்கு. மாநில எலெக்ஷன் அது இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சில் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறதா அல்லது இல்லை? இது ஒன்டாரியோ எலெக்ஷன். ஒன்டாரியோ எலெக்ஷன் அதில் இருக்குதானே 11 மாநிலமும் 3 டெரிட்டோரிஸ் இருக்கு. அதில் 10 மாநிலமும் 3 டெரிட்டோரிஸும் கனடாவில். அதில் ஒரு எங்களோட ஒன்டாரியோ மாநிலம், ஒன்டாரியோவுக்கு தான் நடக்குது இப்போ நடக்குது. சரியாண்டு அதுவும் எப்போ நடக்குன்னு சொன்னீங்க? 27ஆம் தேதி February 27. ஓகே. 26 சிவராத்திரி, 25 சிவராத்திரி, 25 சிவராத்திரி, என்ன 25 சிவராத்திரி 27 நடக்குது. ஓகே. கனவேர் எங்கடையாக்கள் இருக்குனே? எங்கடையாக்களும் கேட்குறேன், தமிழாக்கள் கேட்குறேன், தமிழாக்கள் கேட்குறேன். இது இந்த மாநில எலெக்ஷன் தானே, அதில் கனவேர் கேட்குறவ. எங்கட ஏரியாக்களையும் ஒரு 2 பேர் தமிழாக்கள் எந்த ஏரியாவில். அப்போ 2 தமிழாக்கள்லேயே இந்த தமிழ் போட போறீங்க. ஒரு ஆள் பெடரல் எலெக்ஷன். இப்போ பெடரல் எலெக்ஷன் இல்லை, அவர் ஆனந்த சங்கரி, அவர் லிபரல் சங்கரி மகன். இப்போ மற்றது விஜய் தணிகாசலம் அவரும் ஒரு ஜங்கால். அவர் இப்போ கேட்டு வின் பண்ணி அவர் மாநிலத்தில் இருக்கிற பிசி பார்ட்டிக்கு. இப்போ அந்த பார்ட்டி என்னென்னா 3 அவை தான் மெஜாரிட்டியாக பார்லிமெண்ட்டில் இருக்கிறோம். அதில் டக் ஃபோர்ட் இப்போ ப்ரீமியராக இருக்கிறவர். அவர் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இதை வேண்டாம், இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு வரலாம் தான். அதுக்காக எலெக்ஷன் ஒன்றை கொண்டு வந்திருக்கார். அதுக்கு காரணம் சொன்னது என்னென்னா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் டெரிஃப் ஃபண்டு 25% டேக்ஸ் அடுத்த மாதம், இப்போ ஒரு மாதம் போன மாதம் அடிக்கிறாண்டு, இப்போ ஒரு மாதம் தவணை பிரிவை போய் கதைச்சு ஒரு மாதம் கொடுத்துருக்கு. அவர் அமெரிக்காவிலே இருக்கிறார். ஆனால் அமெரிக்கா கனடாவுக்கு தான் பிஸ்னஸ். கனடான்ற 80% பிஸ்னஸ் வந்து அமெரிக்காவிலையா. டேக்ஸ் அடித்தால் கஜமான டேக்ஸ். அப்போ ஜனங்கள் வேண்டாது. அப்படி ஒரு கட்டம் பெறும்னு சொன்னால் கனடா சரியான வீழ்ச்சியை காணும். அவர் சொல்லியிருக்க என்றால் கனடாவை அமெரிக்காவோட சேர்க்கணும்ன்றது அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரார். அப்போ அவர்கிட்ட நோக்கமே கனடாவை விழுத்தி அமெரிக்காவோட சேர்க்கணும் சொல்லி.
அப்போ அதுக்கான பல முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஆல்ரெடி அதில் தாக்கம் ஆரம்பமாகிட்டு அப்படி ஏன்னால் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டார். வார மாதம் மார்ச் 12 அலுமினியத்துக்கும் மெட்டலுக்கும் டேக்ஸ் அடிக்க போகிறாண்டு சைன் பண்ணிட்டார். இப்போ மற்ற இதுகளுக்கு இனித்தான். ஆனால் அதன் ஒரு விளைவு கனடாவிலேயும் இப்போ மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறான் சொல்லி இருக்கிறேன். இப்போ கனடிய பொருட்களை தான் வேண்டணும்னு சொல்லி ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எல்லா இடங்கள்லையும் கதைச்சு கூட ஜனம் கனடிய பொருட்களை வேண்டுது. அதே நேரத்தில் இப்போ அந்த டூரிஸ்ட் எல்லாம் அங்கே போகிற வளமையாக ஃப்ளோரிடா அப்படி தான் கனவேர் போகிற பக்கத்து நாடு ஈஸி. இப்போ அவன் போகிறதெல்லாம் குறைஞ்சிட்டுது இந்த பிரச்சனையால். ஆனால் அவர் அதை கேர் இல்லை. அவர் சொல்கிறார் எண்ணெய் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கனடாண்ட இந்த மாதிரி. அவர் ஒரு ஹிட்லர் பாணியில் இருக்கிறார். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு பிஸ்னஸ் தான் அவர்கிட்ட நோக்கம். அப்போ மற்றதை பெரிய அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். ஸோ அப்படி போய்கொண்டிருக்கு. அதனால் இப்போ அவர்கிட்ட நோக்கமே இந்தியர்களாக இருக்கட்டும், அமெரிக்காவிலேருந்து இப்போ 3வது பிளேன் அனுப்பிட்டார். அதே போல் அவன் கனடாவிலே அந்த ஆக்களை போர்டருக்கால வர வேண்டாம், ஏன்னா இங்கே இருந்தால் அமெரிக்கா போயிடும். ஓகே ஓகே. இப்போ பயங்கர சிக்கலுக்குள்ள கனடா மாட்டுப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த எலெக்ஷன் கேட்குற தமிழாக்கள் இருக்கிறீங்களோ, நீங்கள் சொன்னீங்க 2 பேரும் ஒரு ஆள் கேட்குறாரு இந்த எலெக்ஷன். கனவேர் கேட்கிறேன். ஆனால் இப்போ இந்த வின் பண்ணுற ஆட்சியில் அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒரு 4 பேர் 4-5 பேர் இருக்கிறோம். அப்படி இந்த பிசி பார்ட்டியில் பெரல கவர்மெண்ட், ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் அதுகளில் இருக்கிறோம் தமிழாக்கள். ஒரு காலத்தில் 8-10 பேர் இருந்தவன். இப்போ அந்த போட்டி காரணமாக நிறைய பேர். நீங்கள் தமிழாவுக்கு தானே போடுவீங்க? தமிழாவுக்கு தான் போடுறேன். அப்போ 2 பேர் கேட்டால் அப்படி நடக்கிறது. எனக்கு எந்த பாட்டியில் விருப்பமோ அதுக்கு அந்த பாட்டியில் போடுவீங்களா? தமிழா கண்டு போடலாம். எங்களோட ஏரியாக்கில் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கணும் அதை வச்சு தான் நாங்களும் போடலாம். பாட்டி என்ன எனக்கு ஞாபகம் வருது, முந்தி நாங்கள் இருக்கிற காலத்திலையும் சரி இப்போவும் என்னவோ தெரியல, எலெக்ஷன் பார்ட்டி நடக்கிறது. எலெக்ஷன் பார்ட்டி என்றது எலெக்ஷன் கேட்குறாக்கள் அவேண்ட ஒரு 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 குழுமம் அல்ல அவர்களை சார்ந்தாக்கள் நிறைய பேரை கூப்பிட்டு பாட்டி கொடுக்குறவ மற்றது போய்க்கே ஒரு சின்ன இது வாதி கொடுப்பேன் எங்களுக்கு போடுறேன்னு சொல்லி அப்படியெல்லாம் நடக்கிறது. ஓகே ஓகே. இங்கே அப்படியான இதுகள் இல்லை. ஆனால் இப்போ பிரீமியர் ஒரு விடயம் செய்தவர் எல்லாருக்கும் $200 கொடுத்தவர். முதல் எலெக்ஷனுக்கு வரைக்கல அவர் அந்த கார் ஸ்டிக்கருக்கு முந்தி காசு இருந்தது, அது தள்ளுபடி செய்தவர். இப்போ ஒரு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சன்மானம் மாதிரி தான். பாக்கிக்கல பிரீமியர் $200 கொடுத்து $200 ஒரு தரம் பெருசாக சாதிக்க போகிறதில்லை, சுமார் ஒரு சப்போர்ட். ஆனால் அவருக்கு தான் போட்டுக்கு தான் இப்போ ஆதரவு. இப்போ வாக்கெடுப்பை கணிப்பின்படி அவருக்கு தான் ஆதரவு கூட நிற்கும். இந்த டக் போட்டுன்னு சொல்லி அவர் தான் இவர் ரம்முக்கு எதிராக முதல் கருத்தை வெளியிட்டவர். ஏன்னா செல்ஃபில் இருந்து அமெரிக்கன் லிக்கர்கள் எல்லாம் எடுப்போம் என்று சொல்லி அவர் அந்த ரம்முக்கு எதிரான சில அறிக்கைகளை விட்டதால் மக்களுக்கு அவரில் ஒரு இப்போ எலெக்ஷனில் ட்ரம்முக்கு எதிரான ஆதரவு கொண்ட இதுகள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தான் போகுது. அதே நேரத்தில் இப்போ அமெரிக்காண்ட அந்த ஸ்ட்ரிக்கால போர்டரை அவன் சொன்ன காரணம் போர்டரை நீங்கள் செக்யூர் பண்ணணும். ஆனால் 1.3 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் இருந்தாலும் அந்த டேக்ஸில் ஸ்டில் இருக்கிறார். அவர் டேக்ஸை அடிக்கணும் கனடா விழுத்தணும்ன்றதில் ஆர்வமாகவும் உத்வேகமாகவும் இருக்கிறாரு. சிங்கன் முந்தைய ரெசிலிங் விளையாடினவரല്ലോ, ரெசிலிங் விளையாடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்போ 84 ரெசிலிங் பார்க்குறாங்க. ரெசிலிங் 84 85 தான் அந்த ரெசிலிங் பார்க்குற சந்தர்ப்பம் அவங்களுக்கு இங்கே வந்ததும் கிடைச்சாது. இவர் அதுக்கு பிறகு நினைக்கிறேன் ஆடின ஆட்டம் சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லையேன்னு போய் செய்த அட்டகாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தலைமையை விட்டுறது, தலைமையை பிடிச்சி இழுக்கிறது, வலிக்கிறது, இப்படியான ஒருத்தர் வந்து ரெஸ்லிங் நான் கூடான்னு சொல்லல, அது ஒரு கலை விளையாட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அதில் வன்முறைகள் நிறைய இருந்தது. இப்படியான ஒருத்தர் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு பிரசிடெண்ட்டாக வந்திருக்கிறேன், ஜனாதிபதியாக வந்திருக்கிறேன். எனக்கு அதிண்ட விவரங்கள் தெரியாது, ரெஸ்லிங்கிற விவரங்கள் தெரியாது எங்களுக்கு. இப்போ ரீசனாக தானே தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது ரெஸ்லிங்கண்டா அந்த மாதிரி சூப்பர். நாங்கள் அப்போ வேலையில் இருந்தாங்க, வேலையில் இருந்தாங்க மெத்தையை போட்டுவிட்டு
மெத்தையை போட்டுவிட்டு மெத்தையில் இருந்து ரெஸ்லிங் விளையாடுறது. அப்போ எங்களுக்கு 24, 25, 26 வயசு. இல்லை பெரிய 2-3 பேரோட விளையாடுறது, அன்ற விளையாடுறது சும்மா அந்த முஸ்பாதி விளையாட்டு தான் என்ன. இப்போ இது இந்த தாக்கத்தாலே என்னென்னா இப்போ இலங்கையிலேருந்து வாராக்கள் இப்போ பொதுவாக இலங்கை அண்டியில் எல்லா நாட்டு ஆக்களையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்டுகளுக்கு விசா கொடுக்குறது அதில் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கிறோம். புது சட்டம் கொண்டு வந்தவ இப்போ முந்தி இந்தியாவிலேருந்து படிக்க வந்தமான இந்தியாவில் இந்த நாட்டிலேருந்து படிக்க வந்தாலும் அவன் வைஃபையோ தாய் தப்பனையோ கொண்டு வரலாம். நல்ல வேலை செய்திருந்தால் அவன் கொண்டு வரலாம். இப்போ அதை எல்லாத்தையும் நிறுத்தி இருக்கிறோம். மற்றது இப்போ டூரிஸ்ட் விசா எல்லாம் கொஞ்சம் வாராது குறைஞ்சிருக்கு. சரியான காரணங்கள் கொடுக்கணும். அப்படி சில மாற்றங்கள் இந்த இதுகளிலே நடந்து கொண்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ கனடாவுக்கு விசிட்டர்ஸ் விசா எடுத்து வச்சுருக்கிறேன். 10 வருஷம் விசா இருந்திருக்கிறாங்க. நான் வந்தாங்க வேலை செய்யலாமா? இப்போ சரியான கஷ்டம். வேலைன்றது ஆல்ரெடி கஷ்டம். இப்போ இந்த டேக்ஸுகள் அமெரிக்கா டேக்ஸ் போடுறதால சில கம்பெனி லே ஆஃப் கொடுக்க வலிக்கிட்டேன் வேலை இல்லையா. அப்போ நான் என்ன பொறுத்தவரையில் வேலைன்றது சரியான கஷ்டம். அப்போ இப்போ இந்த இலங்கையிலேருந்து புறப்பட்டு வந்த வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள் எல்லாரும் அப்படின்ற படிப்பு எப்படி இருக்குதாங்க? இப்போ சில பேர் வேலை செய்யணும். இப்போ சில பேர் கலவா வேலை செய்யணும். மற்றபடி கூடுதலானாங்கள் இப்போ அந்த அகதியாக பதிஞ்சு இதாக வேலை செய்யணும். இப்போ அவங்க பதிஞ்சால் கொடுக்குறாங்க. என்ன கேஸ் 1 வருஷம் செல்லும் எடுக்க, 1 வருஷம் சில பேருக்கு 2 வருஷமாயும் இன்னும் எடுக்காமல் இருக்கு. அதனுடைய அவர்களுக்கு ஒர்க் பாயிண்ட் கொடுத்துருக்கார்கள். அவர் போய் ஒர்க் பாயிண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா எல்லாம் பதிஞ்ச எல்லாருக்கும் ஒர்க் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இவன் ஆஃபீஸியலாகவே வேலை செய்யலாம். ஆனால் அந்த வேலை வாய்ப்புன்றதான் வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது. அது சில நேரம் அது எல்லாம் கெட்டதிலே நல்லது நடக்கும்ட்டு இப்போ அமெரிக்கா அந்த டெக்ஸால கனடாண்ட உற்பத்தி சில நேரம் அதிகரிக்கிற சந்தர்ப்பம் இருக்கிறது. ஓகே. அப்படி அதனால சில நேரங்களில் இந்த இளைஞர்களுக்கு வேறு வாய்ப்பு கிடைக்கலாம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஆக்கள் வந்து இலங்கை தமிழர்கள் நிறைய தொழில் அதிபர்களாக அங்கே இருக்கிறேன். இவர்கள்ட்ட ஏதாவது வேலை வாய்ப்புகள் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்காதோ? அவன் ஆல்ரெடி அதுக்கான ஆக்கள் இருக்கிறான். இப்போ வேலை குறைஞ்சோண்டு போய்க்க கூடிக்கொண்டு போனால் அவைக்கு வேலை கொடுக்கலாம். குறைஞ்சோண்டு போய்க்கல அவைக்கு அந்த கொடுக்குறது நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு என்ன சில தமிழ் அந்த பிஸ்னஸ் ஆக்கள் வந்து இப்போ குறைஞ்ச சம்பளத்தில் உள்ள ஆக்களை வச்சிருக்கிறேன். வெங்கடி ஆக்களை விட்டுட்டு வச்சு முந்தி ஆக்கள்னு சொன்னால் எங்கத்தை ஆக்கள் இந்தியா ஆக்கள் எல்லாம் இப்போ ரெடி. என்ன அவைக்கு காசு ஆக்களும் ரெடியாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் எங்கடையாக்கள் இப்போ ஒர்க் பாயிண்டோட இருக்கிற ஆக்களுக்கு சம்பளம் கூட தானே கொடுக்கும். சம்பளம் கூட ஒர்க் பாயிண்ட் இல்லாத ஆக்களுக்கு $6, $7, $6. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவைகள் குறைஞ்ச சம்பளத்தில் வேலைக்கு அமர்த்தி இதன்றது மரத்தால் விழுந்தவனை மாடுகரை விதித்த மாதிரி தான். அதான் இப்போ இன்னொரு விஷயம். இப்போ எங்கடையாக்களும் அவைக்கு தான் வேலை கொடுக்கிறேன் தங்கட சம்பளத்தை பார்த்து. அதே நேரத்தில் இந்தியர் ஓன் பண்ணி இருக்கிற பிஸ்னஸ் அவையும் தங்கடையாக்களுக்கு தான் கொடுக்கணும். நாட்டு மக்களோட விசுவாசம் இருக்குது, மக்கள் மேலே விசுவாசம் இருக்குது. ஆனால் தாங்கள் மாத்திரம்தான் இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு சம்பாதிக்க வேணுமென்ற ஒரு இதுவும் இருக்குது. இவர்களை வதைச்சு கொண்டு இதுவும் இருக்குது. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம்தான். வேறு எப்படி உங்களோட யூடியூப்கள் போய் கொண்டிருக்குது? யூடியூப் ஒரு நல்ல விஷயம். இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி 2-3 மீட்டப் எல்லாம் நிறைய பேரப்பா. அது அப்புறம் நான் தான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும். என்னண்டா இந்த கன்னடா யூடியூபர்ஸை பார்த்தால் எனக்கு உண்மையாக பயங்கர எரிச்சலாக கிடக்கு, பொறாமையாகவும் இருக்கு. ஏனென்றால் நல்ல ஒற்றுமையாக இருக்கிறேன். சரியோ, நல்ல ஒற்றுமையாக இருக்கிறேன். அதோட வந்து ஒருத்தர் விருந்து கலைக்கிறேன், கூப்பிட்டு நல்ல படிவாக அவையில் ஆதரித்து அன்போடு உபசரித்து. அது ஒரு தம்பியோரால் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவர் இல்லோ, யார் சுதர்சன், அவரையெல்லாம் கூப்பிட்டு நல்ல வடிவாக கௌரவிச்சு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவர் கையில் ஏந்தி தாளாட்டி அனுப்பியிருக்கிறேன். சரியா, அப்படியெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் எல்லா இடங்கள்லையும் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு என்னவோ தெரியல, சில இடங்களில் அந்த இதுகள் கை கொடுதில்லை. நாங்கள் முயற்சி செய்து பார்க்குறோம், ஆனால் கை கொடுதில்லை. நான் இதாக சொல்கிறேன், அங்கேயே அப்படி யூடியூபர்ஸை பிடிக்காது, கனவு பிடிக்காது யூடியூபர்ஸ். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறாங்க ப்ரொமோட் பண்ணினா இப்போ யூடியூப் மூலம் தான் கனவு பேர் யூடியூப் பார்க்குறதால நல்ல. இப்போ கனடாவை பொறுத்தவரை ஒரு கடைக்கு போட்டிச்சுன்னா ஒரு
ப்ரொமோட் பண்ணினா அந்த கிழமை இப்போ கலிசன் எல்லாம் எத்தனையோ செய்திருக்கிறார், சுதர்சன் எத்தனையோ செய்திருக்கிறார் ப்ரொமோஷன். அதுதான் நான் கேட்டு வரைச்சி போனேன். தம்பி சுதர்சன் போனவர் கனடாவுக்கு போனவர், அங்கே அந்த பார்சல் அனுப்புகிற சர்வீஸ் ஒன்று இருக்கല്ലോ, ஐயோ அதுக்கு ஒரு வீடியோ போட்டா பிறகாம் ஏரோ கிரியர் அதுக்கு ஒரு வீடியோ போட்டா பிறகாம் டெலிஃபோன் அள்ளையா வருதான், ஜனம் வருதான் பார்சல் அனுப்ப இலங்கைக்கு. என்ன சரி, அப்படி அந்த இதில் டிக்டாக்காலையும் யூடியூப்பாலையும் நிறைய இது இருக்குது. இப்போ என்ன பேர் கேட்டப்ப இந்த விஷயத்துக்கு நான் இன்னும் கூடுதலாக இறங்க முயற்சிக்கல. நான் இதுக்கு பிறகு இறங்கலாம் என்று யோசிக்கிறேன். இல்லை, இது கட்டாயம். பிஸ்னஸ் வச்சுருக்கிறாங்க, நிச்சயமாக நீங்கள் தொடர்பு கொண்டு இவர் மூலம் ஒரு ப்ரொமோஷனை செய்யுங்க. நீங்கள் ஒரு 1 வீக்கில் பாருங்க இவ்வளவு பேர் வெறியும் நம்ம. ஓகே ஓகே, நிறைய பேர் வந்திருக்கேன். எனக்கும் நானும் பார்த்துருக்குறேன். நானும் 2 செய்தேன். நான் நிறைய பேர் வந்திருக்கிறேன். நிறைய கிளைண்ட்ஸ் அவைகளுக்கு வந்திருக்கிறேன். நிறைய பார்வையாளர்கள் கூட வந்திருக்கிறேன். இல்லை, இப்போ கனவேர் இப்போ நான் சுதர்சன் மண்டல அற்புதம் கலிசன் செய்கிறார், சஹிந்த் செய்கிறார், டொரண்டோ தமிழ் போய் என்று அவர் செய்கிறார், கடைகள் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இப்போ போட்டினமண்டா பாடு மீன் பார்த்துருக்கிறேன் அவர் செய்கிறார். அப்படி கனவேர் செய்யணும். அப்போ அந்த ப்ரொமோஷன் போட்டால் அந்த கிழமை அந்த கடைக்கு பிஸி தான். ஒரு கிழமை 2 கிழமைக்கு பிஸி. ஏன் நான் கொடுத்து பீட்சா கடை போட்டேன் நான், அவரே சொன்னார். ஆனால் அவங்களோட இது போட்ட பிறகு எக்கச்சக்கமான ஆக்கள் வந்து ஓகே. அப்போ நீங்கள் தேவையாண்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து செய்தாரன், ப்ரமோஷன் செய்தாரன். கணக்க செய்ய என்னால் முடியாது. மாதத்தில் ஒரு வீடியோ 2 வீடியோ செய்யலாம். அதை விட்டுட்டு நாங்கள் அந்த விஷயத்தில் தனியாக போகணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரிஜினாலிட்டி இல்லாமல் போயிடும். என்ன அப்போ அது நல்ல எங்களுக்கு நம்பகரமான, எங்களுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய நிறுவனங்களுக்கு நான் விளம்பரம் செய்யலாம். அது நல்ல ஒரு ஆலோசனை ஓகே. அந்த கனடாவை பொறுத்தவரையிலே அவன் சொல்ற ஒரு விஷயம் இதுதான். இப்போ டிவிஎல்ல அதெல்லாம் கொடுக்கறத விட இப்போ யூடியூப்ல கொடுத்தால் கூட ஆக்கள் வெளியில யூடியூப் தான் பார்க்கறது கூட. அதோட டிக்டாக் என்ன வந்த மாதிரி டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போட்டு எல்லாத்துலேயும் சொல்லலாம். அப்போ போடைக்குன்னா யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் 3லையும் போட்டு விடலாம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தொடர்புகளுக்கு நான் இப்போ டெலிஃபோன் நம்பர் இதில் போட்டு விட்றேன். என்னுடைய டெலிஃபோன் நம்பர் தொடர்புகளுக்கு நான் எடுக்காட்டாலும் நீங்கள் மெசேஜ் விட்டால் நான் உங்களுக்கு எடுப்பேன். ஆமாம், அது நிச்சயம் ட்ரை பண்ணி வச்சுருக்கிறார்கள். உங்களோட பிஸ்னஸ் பெருகணும்னு சொன்னால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அதனுடைய என்ன ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தூரம் உங்களோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு. அது இன்னொரு விஷயம். மற்றது வேறு என்ன கனடா பற்றி என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்கள்? கனடாவில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் தமிழாக்கள் இருக்கிறோம். 8 லட்சம் தமிழாக்கள். அதனுடைய அங்கே பிஸ்னஸ்கள் எல்லாம் ஒரு எங்களுக்கு தமிழருக்குன்ற ஒரு மதியம் இருக்கேன். தமிழர் வந்து படித்து நல்ல நல்ல உத்தியோகங்களில் இருக்கிறோம், நல்ல பிஸ்னஸ்கள் செய்யலாம். எம்பி மேலே இருக்கிறேன், எல்லாம் அரசியலும் இருக்கிறோம். ஆனால் இன்னும் காணாது என்ன முன்னேற்றம் வேணும். ஆனால் கெதியா முன்னேறி விடலாம். அங்கே தமிழாக்கள் என்னன்னு சொன்னால் இங்கேயும் நிறைய முன்னேற்றம் இருக்குது. இங்கே இந்த வியாபாரத்துறையில், படிப்பில், மற்றது எல்லா விஷயங்கள்லையும் தொட்டு அங்கே தமிழாக்கள் போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னென்னு சொன்னால் கனடாவில் அது சுலபமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் ஆங்கிலம். இங்கே வந்து ஃப்ரெஞ்சு வந்து எங்களுக்கு ஒரு புதிய மொழி. நாங்கள் இப்போ வந்து 40 வருஷமாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஃப்ரெஞ்சு எழுத, பேச, வாசிக்கக்கூடியதாக இருந்தாலும் நிறைவான பாண்டித்தியம் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் நாங்கள் அதை செய்ய வலிக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு பாண்டித்தியம் வரும். என்ன அப்போ அதுக்காக வேண்டி இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் சொல்லப்படாது. அது சுகமாக எங்களுக்கு பிடிக்கலாம். ஏனென்றால் சின்ன வயசில் எங்கட பிள்ளை இப்போ எங்கட தமிழற்ற பிள்ளைகள் எல்லாம் நல்ல படித்து யூனிவர்சிட்டிகள் முடித்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதை விட இன்னொரு விஷயம் இல்லை, எங்கிட்ட தமிழற்ற பிள்ளைகளோட தாயதப்பன் மேலே நல்லபடியாக இங்கிலீஷில் வெளுத்து வேண்டலாம். ஆனால் இங்கே இருக்கிற இங்கே பிறந்த பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் அவைகளோட தாயதப்பன் மேலே ஃப்ரெஞ்சில் கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பெரும்பாலும் அப்படி இருக்கிறேன், நிறைய பேர் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லி இல்லை, சரியான கஷ்டம் இருக்குது. ஓகே. ஆனபடியால் எங்கண்ட பிள்ளைகள் என்ன இதுன்னால் தமிழை பழைய கதைக்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்டைலான ஒரு இதொண்டை செய்கினேன். கொஞ்சம் சில நேரங்களில் பயப்படுகினேன் கூட. ஏனென்றால் எங்களுக்கு தமிழ் தெரியுமா, சரியோ எங்களுக்கு தமிழ் தெரியுமா. ஆனபடியால் அவைகளுக்கும் தெரியும் தமிழ். சில பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போ எந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா தமிழ் பேசுவினேன், வாசிப்பினேன். என்ற மூத்தமான இருக்கிற கவிதையே எழுதுவான். நான் இப்போ பொதுவாக சொல்கிறேன், தெரியும் தமிழ். ஆனால் கொஞ்சம் சில பிள்ளைகள் கூச்சப்படுகிறார்கள்.
ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அவைகளுக்கு முன்னாலே இப்போ நாங்கள் கூச்சப்படுற மாதிரி நாங்கள் ஃப்ரெஞ்சில் கதைக்கிறதுக்கு கூச்சப்படுகிறோம் ஏன்னு சொன்னால் பிள்ளையா கதை வந்துச்சு போடுவோமான்னு சொல்லி. ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ கனடாவை பொறுத்தவரையில் என்ன சாமானம் இப்போ இலங்கையில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன சாமானம் வேண்டலாம் கலாச்சாரம் நல்லா செய்யணும் அந்த பாட்டுகள் இந்த பரதநாட்டியங்கள் அந்த கிளாஸுகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு அதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. இவங்க கனடா ஆந்திரம் சொல்லாங்க இங்கே எல்லாம் இருக்குது. இங்கே கலாச்சாரம் மாதம் இப்போ தைப்பொங்கல் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஜனவரி முழுக்க தைப்பொங்கல் தான். அதில் எல்லா விழாக்களும் நடக்குது. மற்ற விளையாட்டு போட்டிகள் அதுகள் இதுகள் வந்து சொல்லும் தரம் இல்லை. எல்லாம் பிள்ளையர் நல்ல எங்கள்கிட்ட பிள்ளையர் நல்ல வடிவாக செய்யுதுகள். அதில் நாங்கள் ஒன்றும் குறையில முடியாது. கலையும் கலாச்சாரமும் எல்லாம் வளருது. இப்போ எனக்கு கனடா பொறுத்தவரை ஒரே ஒரு குறை தான் இந்த அமைப்புகள் இருக்குது அவைக்குள்ள போட்டி போடாமல் அது எங்கேயும் இருக்கு இல்லையா அதுதான் அதை ஒன்றை மாற்றினால் நல்லா இருக்கும். என்றால் ஒரு அமைப்பும் பதவிக்காக அதுக்காக போட்டி போடணுமே தவிர ஒரு மக்களுக்காக இல்லை எங்கிட்ட நாட்டுக்காகன்றது இப்போ குறைஞ்சு கொண்டு போச்சு. அதை மாற்றோம். அது எனக்கு இருக்கிறீங்களா ஒருத்தருக்கும் சொல்லிவிடாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கேயும் அந்த அமைப்புகள் இருக்குது. இங்கே சரியோ இங்கே ஒரு அமைப்பில் இன்ன நாள் இன்ன தேதியில் இன்ன விழா கொண்டாடுதுன்னு சொன்னால் அதே நாள் அதே தேதியில் இன்னொரு அமைப்பு இன்னொரு விழா கொண்டாடும். அது இப்போ சேர்ந்து தான் செய்ய வேண்டாம். ஒற்றுமையாக பங்கிட்டு செய்யலாம். சேர்ந்து செய்கிற தன்மை இல்லை. இப்போ எங்களுக்கு ஒற்றுமையாக பங்கிட்டு செய்யலாம். அது அது ஒன்று தான் அந்த நாளையிலிருந்து தமிழனுக்கு இருக்கிற ஒரு கூடாத குணம் அதை மாற்ற வேண்டாம். ஆனால் வளர்ச்சி போற்றக்கூடியது. வளர்ச்சி போற்றக்கூடியது. இப்போ எல்லாம் குட்டடியில எல்லாம் இலங்கையிலேருந்து கில்மிஷாவை கூப்பிட்டு ஒரு நிகழ்வை நடத்திக்கிறேன். அது ஒரு போற்றக்கூடியது. மற்றது எங்கண்ட சுருதிலாயம் என்று சொல்லி ஒரு தம்பி இருக்கிறார். அவை வந்து இவ்வளோ காலமும் இந்த பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடத்தினவே இந்திய கலைஞர்களை கூட்டி கொண்டு வந்து அவர் இந்த முறை எங்கண்ட பொடிகள் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி செய்தார். ரேப் சிலோன் ஓகே அந்த பொடிகளை கூட்டி கொண்டு வந்து இன்ட்ரெஸ்ட் செய்தார். நல்ல சிறப்பாக நடந்தது. அதுதான் தேவை. அப்படியான இது அது வந்து எங்களை வளர்த்து விட்டுருக்கிறார். எங்கள்ட பிள்ளைகளை எங்கள்ட பொடிகளை இதான் இருக்கிறார். அப்படி நிறைய விஷயங்கள் இப்போ செய்து கொண்டு வருகிறேன். எங்கள்ட ஊரில் இருந்து நிறைய பேர் இங்கே வந்து எங்கள்ட நாட்டில் இருந்து எங்கள்ட தமிழ் கலை வளர்க்குறதுக்கு எங்கள்ட ஈழத்தமிழ் கலைஞர்களை இங்கே நாங்கள் பெருமைப்படுத்துறதுக்கான வழி அந்த கதவுகள் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நல்ல விஷயம். உண்மையில அது இப்போ நாங்கள் இந்திய கலைஞரை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்லி இல்லை. ஆனால் அவையோட சேர்த்து எங்கட கலைஞர்களுக்கும் சம இதுகளை ஏனென்றால் இவர்களுக்கு அந்த இதுகளை கொடுக்காதபடியால் தான் எங்களுடைய நாட்டில் இந்த கலை வளராமல் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வளருது. நல்ல படங்கள் தயாரிக்கிறேன். படங்கள் எல்லாம் நல்ல படங்கள். இப்போ போன கிழமை ஒரு படம் பார்த்தேன் பரவாதி என்று சொல்லி நல்ல சூப்பர் படம் உண்டு. அது இப்போ உலகம் முழுக்க தானே போகுது. மற்றது நாளைய மாற்றம் என்று சொல்லி ஒரு படம் வந்தால் அதுவும் ஒரு அந்த படம் அது குறிப்பாக சொல்ல போனால் என்னென்னு சொன்னால் ஆணாதிக்கத்தை நான் இதன்னையில் விமர்சனங்கள் வந்தது. ஆணாதிக்கத்தை சார்ற படமாக சிலவே இருக்கப்பட்டது இல்லை. அது பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுகிற படம் என்று சொல்லி கனவே சொன்னவே. அப்படி பரவாதி ஒரு சிறந்த ஒரு இப்படி ஒரு இது இருக்குதா ரெண்டத்தை சொன்ன. எனக்கு ஒரு எங்கே பிள்ளைகள் என்ன மாதிரி சமையல் சாப்பாடு இப்போ எங்கட சாப்பாடுகள் சமைப்பார்களா என்ன மாதிரி இப்போ அங்கே எல்லாம் ஸ்லோனில் ஒரு ஏஜுக்கு பிறகு சின்ன பிள்ளைகள் அவ ஒரு 13-14 பிள்ளைகள் வயதாண்டா தகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சமையல் அதுகளெல்லாம். கனடாவில் இன்னும் அந்த அளவுக்கு கொண்டுறையில பிள்ளைகளை விடுறையில பிள்ளைகள் படிக்குது எந்த காலத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியல. அங்கதான் இப்போ வேற மாதிரி நடக்குது. அங்கே வந்து இப்போ வந்து அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியாது. எங்களுக்கு என்கிட்ட வயசுலேயே சமைக்க தெரியும். பொடிகளுக்கே சமைக்க தெரியும். சமைக்க தெரியாது சமைப்பில்லை. பொடிகளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தம்பியோ குறை நினைக்கப்படாது. நான் பார்த்து வந்து சில ஆக்களை சொல்கிறேன். எல்லாருமே இல்லை. நீங்கள் அப்படி இல்லையா நீங்கள் அப்படி இல்லையா நீங்கள் அப்படி இல்லையா நீங்கள் அப்படியே இல்லையேண்ணே சரி சொல்கிறேன். வெளியில் தான் இந்த பிஸாவும் கிண்டக்கையும் சாப்பிட்றாங்க. ஃப்ரைட் சிக்கனும் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்றாங்க. கூடுதலாக அங்கே ஆர்டர் போட்டு தான் எடுத்து வந்து சாப்பாடுது. இப்போ எங்களுக்கு அங்கே நான் இப்போ யோசிக்கிறேன் அங்கே போய் ஒரு கொத்தரொட்டி கடை போட்டால் ஃப்ரைட் ரைஸும் போட்டால் எனக்கு தெரிஞ்ச சமையலை எடுத்து விட்டேன்னு சொன்னால் நல்ல உழைப்பில் வைக்கலாம். ஆனால் எந்த வேலை செய்யும் பிள்ளைகளும் விடுகிறேன் இல்லை. அங்கே போகாதீங்க. உங்களுக்கு எல்லாம் சரி அங்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் மருத்துவ வசதி வருத்தக்காரன் உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சாக்காடி போடுவாங்க. அப்படி இங்கே அந்த வசதி இருக்குன்னு சொல்லி இங்கேயும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால்
கொஞ்சம் கவலை இனங்கள் இருக்குது தான் ஏன்னா இதெல்லாம் கதைக்க போய் இப்போ நான் சும்மா ஒரு பகுதியாக 4-5 வீடியோவில் சொன்னேன் கனடாவிலேயும் ஆம்பளையெல்லாம் இருக்குல்ல போய் நம்ம சமைக்கலாம் ஷாப்பிங் செய்யலாம் பொம்பளைகளுக்கு சுதந்திரம் மாதிரி கதைச்சோட எல்லாரும் உங்களோட விட்டு அப்படியோ மனது என்ன நான் தானே எல்லாம் செய்கிறேன்னு என்னதுக்கு இப்படி எல்லாமே ஏதோ ஒரு சுவாரஸ்யமாக கதைக்க வலிக்கிட்டு உலக நடப்ப கதைக்க வலிக்கிட்டா எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது தான் கண்ண பிரச்சனைகள் வந்தது நான் கதைக்க வலிக்கிட்டு இப்போ கொஞ்சம் நான் அறுத்து எடிட் பண்ணி கவனமாக தான் கதைக்கிறது என்ன நான் முந்திய காணொலிகள்லேயே விட்டுருக்கிறேன் எனக்கு நடந்த பிரச்சனைகளை மற்றபடி எனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை அது நான் 100% கரண்டி பண்ணி சொல்லுவேன் வீட்டிலே ஒரு பிரச்சனையும் இல்லை அவள் தான் சமைக்கிறவ அவள் தான் இங்கே வீட்டு வேலைகள் எல்லாம் செய்கிறார் தண்ணி போடுறதுல இருந்து என் உடுப்பு துணி மணி காய போட்டு வர்றதுல இருந்து ஒன்றும் இல்லை நான் சரியான சோம்பேறியாக விட்டு அனுப்பேன் என்னை மனுஷருக்கு செல்ல தந்து வச்சிருக்குதானே என்னை மனுஷருக்கு செல்ல தந்து வச்சிருக்குதானே என்னை மனுஷருக்கு செல்ல தந்து வச்சிருக்குதானே இல்லை நாங்கள் எங்கடங்கிற அளவில் நாங்கள் செய்கிறோம் கதையில் நாங்கள் கதைக்கிறோம் ஒரு சிலர் அப்படி ஒரு சில வீடுகளில் நடக்கிறது ஒரு சுவாரஸ்யமாக கதைக்கிறதே தவிர வெளிநாடுண்டா போல நீங்கள் இப்படி சும்மா கை கால் நீட்டி கொண்டு இருக்கலாம் நினைக்காதீங்க அங்கே பார்த்தீங்கன்னா நுவரேலியாவில் நான் போய் கேட்க எனக்கு அந்த குளிர் தெரியல அங்கே சொல்லிங்கன்னா குளிரண்டு சொல்லியா அங்கே ஒரு கொஞ்சம் டெம்பரேச்சர் ஒரு 15க்கு வந்தாலே ப்ளஸ் ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கு கனடாவை பொறுத்தவரையில் இப்போ -30 இப்போ ஒரு நாளைக்கு 3 வீக்ஸுக்கு முதல் -30க்கு போனது இப்போவும் குளிர் ஏன்னா அவ்வளோ சினோ வெயில் அடிக்கிறதுவாங்க இன்னும் குளிர் தான் கூட வேறு கை காலையெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் இங்கேயே சிம்பிள் இது இப்போ இங்கே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு குளிரண்டு தெரியல எங்களுக்கு கொஞ்சம் குளிர் மாதிரி இருக்கு இதோட அப்படியே கனடா பயங்கர குளிர் என்னென்னு சொல்லி கணவருக்கு அது அங்கேருந்து தெரியாதுங்கிற சினோ அதுகளை தான் நாங்கள் எடுத்து போடுறோம் நிகழ்வுகளை போடுறோம் கணவர் இப்போ யூடியூபர்ஸ் அங்கே இருக்கிறபடியே கனடாவும் ஓரளவு கனடாவில் என்னென்ன நடக்கிறேன்னு உடனே வருது அது ஒரு நல்ல விஷயங்கள் வருதுயா அதே மாதிரி இங்கே ஃப்ரான்ஸில் இல்லை நீங்கள் எடுத்து நாங்கள் நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லாம் யூடியூபர்ஸ்ன்னு சொல்ல எல்லாரும் ஒன்றா கூடுறீங்களோ இங்கே அப்படி கூடுறதுக்கு ஆக்கலை இங்கே அப்படி கூடுறதுக்கு ஆக்கலே இல்லை வருங்காலத்தில் எல்லாம் வரும் ஓகே அந்த ஒரு ஒற்றுமை ஆனால் உலகத்தில் உலக நாடுகளில் நான் முந்தின இடங்களில் உலக பயணங்கள் செய்யும் பொழுது சொல்கிறவே நீங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தோ வாருங்கள்னு சொல்லி பிரான்ஸில் இருக்கிற மக்கள் வந்து மற்ற இடங்களில் இருக்கிற மக்களை விட உபசரிக்கிற தன்மை கூட என்று சொல்லி அவர்களை வரவேற்கிற தன்மை இன்றைய கிட்டத்தட்ட இது 15-20 வருஷத்துக்கு முதல் கதை இப்போ எல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது வந்தாரை வரவேற்கிறது அது சாப்பிட்டு தான் போவோம் சாப்பாடு இப்போ வெளியில் கடையில் தெருவில் ஒரு இது வந்தாலும் டக்குன்னு உடனே ஒரு வடையும் தேதனையும் வேண்டி கொடுத்துட்டு தான் விடுவேன் அந்த விஷயத்தில் ஃப்ரான்ஸில் இருக்கிற தமிழ் மக்களுடைய இதுகளை நாங்கள் அந்த நேரம் போற்றி கதைக்கிறது வெளி நாடுகளில் போய்க்கையும் நாங்கள் ஒரு வீட்டை போய்க்கிற வடையை தேத்தனி வடை பண்ணிக்கிற போய்க்க நீங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தோ வாருங்களான்னு கேட்கலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு பேர் கனடாவிலே இப்படியான நடைமுறை இருக்கு இப்போ கனடாவிலே இருக்குமா ஓகே ஓரளவு எல்லா விஷயம் இப்போ ஆக்கள் வெறியினம் பண்ணால் அங்கே விவசாயிகள் நல்லா இருக்கும் மற்ற சம்மர்லாம் கனடாவை பொறுத்தவரையில் சம்மர்ண்டா ஃபன்னாக இருக்கும் போன வருஷம் ஒரு அதிர்ஷ்டவசமாக அந்த ஒரு ப்ரோக்ராம் உண்டு கேன்சல் செய்யப்பட்டது தான் சொல்லணும் உண்மையில அது என்ன பொறுத்தவரையிலும் அது எல்லா இடங்களும் நடக்குது தான் இங்கேயும் வந்து இங்கேயும் ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் முடிவில் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அதுகள் பற்றி பெருசாக ஒரு தரம் ஆகிரோக்கிறையில் நடந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நடந்து கொண்டு இருக்குது கழிச்சு பெருசாக கூட நிச்சயமாக அது அப்படியான விஷயங்களை கொண்டு வரணும் இந்த வருஷம் என்ன நடக்குன்னு இருந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் நியாயமாக நேரம் காய்ச்சிருக்கிறோம் நினைக்கிறேன் கனடா சம்பந்தமான சில விஷயங்கள் இப்போ இந்த வீடியோ மூலம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கிடையில என்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் என்ன ஒருக்கா கூடி கதைப்பான் ஏதாவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸை போடுங்க ஏதாவது தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குள்ள சந்தர்ப்பம் வேறு பிடிச்சால நாங்கள் திரும்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற காணொலியில் சந்திக்கும் வரையும் உங்களிடமிருந்து விடைபெற முயற்சிக்கிறோம் ஏன்னு சொன்னால் காணொலியின் நீளம் கருதி கூடி என்ன நிறைய விஷயங்கள் கனடா பற்றி கதைக்க வேணும் பாப்பம் முடிஞ்சால் கதைப்போம் ஆக்கள் இடம் விட்டு தந்தால் இன்னும் இருக்கா அவரை சந்திக்கலாம் என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலையும்
கனடா அண்ணாவுடைய சேனலையும் அவர் தம்பி தான் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அவற்றை இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் அவற்றை சேனல் லிங்கும். மற்றது நான் இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் மாத்திரமில்லை, டிக்டாக்கில் கொஞ்சம் நிறைய வியூவர்ஸ் எனக்கு வந்து கொண்டிருக்கிறேன். அவைகளுக்கும் ஒரு நன்றி சொல்ல வேணும். நான் வெகு விரைவில் நேரலையில் வாரத்துக்கு இருக்கிறேன் டிக்டாக்கில். அதுக்கான விளம்பரங்களை உங்களுக்கு தருவேன். எப்போ வாரது இந்த மாதிரி வரலாம் என்று சொல்லி நீங்கள் சொல்லி கேட்டால் தருவேன். சரிதானே? வேறு என்ன நாங்கள் இதோட விடை வருவோம். அதான் நாங்கள் திருப்பி சொல்கிற ஒரு விஷயம், இப்போ நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு உங்களை இப்போ பார்க்க ஈஸியாக இருக்கும். இது இந்த குளிர்களுக்கு போய் வீடியோ எடுத்து இப்படியெல்லாம் போடைக்க நிச்சயமாக இப்போ இவருக்கு ஆதரவு கொடுத்தா தான் இந்த ஃப்ரான்ஸில் உள்ள வீடியோக்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அதனுடைய நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சேனலுக்கு. நிறைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேரை காணையில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நல்ல ஆலோசனைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ போல் இருந்துட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அவையிலும் பாருங்க திரும்பி என்று கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.